ஹாய். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கிளாஸ்ல நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான தம்ப்நெயில எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதே மாதிரி யூடியூப்ல வீடியோவை எப்படி அப்லோட் பண்ண போறோம், வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த கீவேர்ட்ஸ் எவ்வளவுக்கு ரேங்கிங் ஆகுதோ அந்த ரேங்கிங் ஆகுற மாதிரி தான் நம்மளுக்கான வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. சோ வியூவர்ஸ் நிறைய பேர் வாராங்க, வீடியோக்களை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ ஈஸியா நீங்க இந்த கீவேர்ட்ஸ் எவ்வளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கிளாஸ்ல போகக்குள்ள உங்களுக்கு விளங்கி எடுத்துக்கொள்ளும். சோ இப்ப நார்மலா தம்ப்நெயில் அப்படின்னு சொன்னா என்ன? தம்ப்நெயில் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க வந்துட்டு ஃபுல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் திரைப்படத்தோட ஒரு போட்டோ போட்டுக்கிறாங்க. அதாவது விஜயோட மாஸ்டர் படத்தோட ஒரு போட்டோ ஒன்றை இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மாஸ்டர் தமிழ் ஃபுல் மூவி 4K அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. பட் இதுக்குள்ள மாஸ்டர் மூவி ரன் ஆகுது. பட் ஆனா அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த இமேஜ்ல மவுஸ் வைக்கிறதுக்கு முன்னுக்கு பாருங்க அந்த வீடியோல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ இப்ப பார்த்தோம்னா விஜய்ட ஒரு போட்டோ போட்டுட்டு ஃபுல் மூவி அப்படின்னு சொல்லி ஒரு சப்டைட்டில் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த இருக்கிற போட்டோவில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஈஸியா நம்மளுக்கு தெரியும். நம்ம டைட்டில் எதையும் ரீட் பண்ணாமலே நம்மளுக்கு தெரியும் இது மாஸ்டர் திரைப்படம். மாஸ்டர் திரைப்படத்துல ஒரு போட்டோ தான் இது போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்குள்ள மாஸ்டர் திரைப்படம் தானா இருக்குது அப்படிங்கிறது இப்ப இந்த இடையில இருக்கிற ஃபைட் சீன்ல ஒரு துண்டை இப்படி இந்த துண்டை போட்டிருந்தாங்கன்னு சொன்னா இது எந்த படத்துல வேணுமென்றாலும் இருக்கலும். ஆனா அந்த முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விஜயோட ஒரு மாஸ்டர் திரைப்படத்தோட போட்டோ போட்டுக்கிறாங்க. சோ அதை பார்த்த உடனே கிளிக் ஆகுது நம்மளுக்கு. இது வந்துட்டு மாஸ்டர் திரைப்படத்தினுடைய ஒரு வீடியோ தான் இருக்குது. ஃபுல் மூவி சொல்லி டைப் பண்ணிக்கிற ரீசனால மாஸ்டர் திரைப்படம் ஃபுல்லா இருக்குது. சோ இந்த வீடியோ பார்த்தோம்னா மாஸ்டர் திரைப்படத்தை நம்ம பார்த்துடலும் அப்படி என்று சொல்லி நம்மளுக்கு தெரியுது. சோ இதை நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம்? நான் உங்களை டைட்டிலையோ அதாவது இந்த இடத்துல இருக்கிற டைட்டில் எதையுமே நான் ரீட் பண்ணவும் சொல்லல, இந்த பிலிமை பார்க்கவும் இல்லை. சோ நான் எதை வச்சு இந்த மூவி மாஸ்டர் மூவி என்று சொன்னேன்? அதாவது இதனுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு போட்டோ ஒன்று வழங்குது, அந்த போட்டோ. சோ இந்த போட்டோக்கு நேம் தான் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட வீடியோக்குள்ள என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வீடியோ பார்த்தா தான் தெரியும். சோ அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே உங்களோட வீடியோக்கு ஒரு போட்டோ ஒன்று முன்னுக்கு இன்ட்ரோ போட்டோ மாதிரி போட்டுடுறது. சோ அந்த போட்டோ தான் யூடியூப்ல முன்னுக்கு இருக்கும். சோ அந்த போட்டோ எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு காட்டி தரும். பட் அந்த போட்டோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வெப்சைட்ல போய் நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சோ இவ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடியது இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வந்துட்டு இதோட தம்ப்நெயில். சோ அதே மாதிரி இதுல பார்த்தோம்னு சொன்னா ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதொன்று போட்டுக்கிறாங்க. சோ அதுக்குள்ள இருக்கக்கூடியதோட திறனையில வந்து போட்டுக்கிறாங்க, அதுல தம்ப்நெயில். சோ அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே தம்ப்நெயில். சோ இந்த போட்டோல வந்துட்டு டைப் பண்ணிக்கிறாங்க. பட் இதுல டைப் பண்ணிக்கிறது எதுவுமே இந்த இருக்கிற வீடியோக்குள்ள இருக்காது. சோ இதுல இருக்கக்கூடியது இந்த தம்ப்நெயில். அதே மாதிரி ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிறைய வீடியோஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். So how to make money online அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ண அப்படின்னு சொன்னா நிறைய வீடியோஸ் வருது. இதுல இங்கிலீஷ் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா மேக் $500 டே, அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட். சோ இந்த தம்ப்நெயில பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விளங்குது? அதாவது பேபால்ல வந்துட்டு ஒருத்தர் $1,500 சம்திங் ஏர்ன் பண்ணிக்கிறாரு. பட் அவர் மேக் பண்றாரு வந்துட்டு ஒரு பெர் டே வந்துட்டு $500 மாதிரி ஏர்ன் பண்ணி ஏழும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறார். எதை வச்சு நம்ம தீர்மானிச்சோம்? டைட்டில் ரீட் பண்ணல, பட் வீடியோக்குள்ள பாத்துருக்கோம். இப்ப இந்த வீடியோக்குள்ள இந்த இமேஜ் எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த முன்னுக்கு வந்த இமேஜ் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள எங்கேயுமே இருக்காது. சோ அப்ப எப்படி இந்த இமேஜ் முன்னுக்கு கொண்டு வந்தார்? இப்ப உங்களுக்கு நோட் ஆயிருக்கும் தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி. தம்ப்நெயில பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா ஒருத்தர் வீடியோ பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னா முதல் அவர் உங்களோட தம்ப்நெயில்ல தான் அட்ராக்டிவ் ஆவார். தம்ப்நெயில் எவ்வளவுக்கு அட்ராக்டிவா இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கான வியூவர்ஸ் நீங்க நிறைய எடுத்துக்கொள்ள இயலும். தம்ப்நெயில பார்த்து தான் ஒருத்தர் டைட்டில் அதுக்கு பிறகு ரீட் பண்ணுவார். நம்மளும் தான் ஃபர்ஸ்ட் இமேஜிங், அதே மாதிரி தான் நம்மளோட இமேஜிங் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம எங்க பார்த்தாலும் வந்துட்டு இமேஜ்ல டச் ஆகிறதுக்கும் வேர்ட்ல டச் ஆகிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். சோ இமேஜிங்க வந்துட்டு ரொம்ப 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 அட்ராக்டிவா தம்ப்நெயில டிசைன் பண்ண பாருங்க. ஏன்னு சொன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லேசுப்பட்ட விஷயம் இல்ல. நீங்க யூடியூப்ல 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கிளியரான இதுல வியூல இருக்கணும். அந்த தம்ப்நெயிலுக்குள்ளே நீங்க வீடியோ மேக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற விஷயத்தை தம்ப்நெயில ஷார்ட்டா கொடுத்துருங்க. சோ தம்ப்நெயில பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். தம்ப்நெயில கிளிக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே நம்மளுக்கு வீடியோஸ்க்கான வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சோ அவருக்கு அந்த வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ வீடியோ ஒரு 5 செகண்ட்ஸ் ஆவது வாட்ச் பண்ணுவார். அப்படி வாட்ச் பண்ணார் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கான வாட்ச் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த வீடியோ
பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவார். அப்ப எதை வச்சு வந்துட்டு நம்மளுக்கு வியூவர்ஸ் கூடும் அப்படின்னு சொன்னா இந்த தம்ப்நெயில். யூடியூப்பை பொறுத்த மட்டுக்கும் வேர்ல்ட் வைடா வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம போட்டுக்கிற அதே கண்டென்ட் இன்னொரு ஆள் போட்டிருப்பார். கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிற அதே வீடியோவை இன்னொரு பர்சன் போட்டிருப்பார். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வியூவர்ஸ் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தம்ப்நெயில்ல எவ்வளவு அட்ராக்டிவா போடலுமோ அவ்வளவு அட்ராக்டிவா அவ்வளவு கலர்ஃபுல்லா டிசைன் பண்ணுங்க. இன்னொருத்தரை இருக்கக்கூடிய மாதிரி அந்த தம்ப்நெயில் இருக்கணும், ரொம்பவே கிளியரா இருக்கணும். சோ நான் இவ்வளவுக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்னு சொன்னா நீங்க சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்க. தம்ப்நெயில்ல கூட இங்க SEO ரன் ஆகுது, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ரன் ஆகுது. அதாவது கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இமேஜிங் மூலமாகவும் யூடியூப் வந்துட்டு உங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் டைப் பண்ண உடனே ஏன் ஹவு டு மேக் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே வருது, ஆன்லைன்ல லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி வீடியோஸ் மட்டும் வருது. ஏன் ஜோக்ஸ் வீடியோஸ் வரக்கூடாதா, அல்லது ஒரு பிலிமோட ஷார்ட் வீடியோஸ் வரக்கூடாதா? ஏன் இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் வருது அப்படின்னு சொன்னா இதைத்தான் சொல்லுவோம், கேட்டகரி வைஸ் பண்ணி அவங்க கீவேர்ட்ஸ் இப்பதான் உங்களுக்கு ஒர்க் பண்றது அழகா விளங்கும். சோ மேக் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் வருதுன்னு சொன்னா யூடியூப் வந்துட்டு மனுஷன் இல்ல. இப்ப யூடியூப்ல ஜோக்ஸ் அடிக்கலாம், என்டர்டைன்மெண்ட் அடிக்கலாம், ரெசிபி அடிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் இருந்தாலும் நம்ம டைப் பண்றது மட்டும் எப்படி நம்மளுக்கு தேவையான நீட்டை மட்டும் அதை எடுத்து தருது. சோ திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கூகுள் வந்து நம்ம எதை சர்ச் பண்றோமோ அதை நம்மளுக்கு எடுத்து தருது. சோ கூகுள் வந்துட்டு ஒரு மனுஷன் இல்ல. அப்ப எப்படி நம்மளுக்கு அந்த தேவையானதை மட்டும் நம்ம டைப் பண்ணணும் அது கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா இங்கதான் தம்ப்நெயில், டைட்டில், கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் யூடியூபுக்கும், அதாவது யூடியூபோட அல்கரிதத்துக்கு நம்மளுக்கு எப்படி கண்ணுக்கு வந்துட்டு கண்ணால பார்க்கக்கூடிய இதைகள் எல்லாமே விளங்குதோ அதே மாதிரி யூடியூபுக்கு கோடிங் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி SEO. சோ இந்த SEOக்குள்ள வந்துட்டு இமேஜ், டெக்ஸ்ட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை SEO என்ன செய்ய, அதாவது யூடியூபோட அல்கரிதம் என்ன செய்யணும்னு சொன்னா அனலைஸ் பண்ணும். இப்ப இந்த வீடியோல ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி போட்டு டைப் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல கூடிய மேக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல போட்டோல இருக்குது. சோ இல்லாம இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்க, இருக்குது. சோ அதே மாதிரி மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறது இந்த டைட்டில் இந்த ரெண்டாவது வீடியோல ஃபுல்லாவே இருக்குது, மேக் மணி ஆன்லைன். சோ அது நான் போட்ட வேர்ட்ஸ் அப்படியே இருக்குது. சோ இப்ப தம்ப்நெயில்ல கீவேர்ட்ஸ் ரன் ஆகுது, தம்ப்நெயில்ல SEO ரேங்க் ஆகுது அப்படி என்று சொல்லி உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்கும். சோ இந்த ஒரு கிளியர்னஸ் இருந்தாலே போதும், நீங்க தம்ப்நெயில் கட்டாயம் கிரியேட் பண்ணுவீங்க. யூடியூபுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணுமா, நீங்க தம்ப்நெயில கிரியேட் பண்ணுங்க, அட்ராக்டிவா கிரியேட் பண்ணுங்க. இப்ப தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நீங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லா டீப்பா சொல்லி தருவேன். நீங்க ஒன்றும் அப்செட் ஆகிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்சிங் ஹவர்ஸையும் ஈஸியா எடுத்து மானிடைஸ் பண்றது தான் உங்களோட வேலை. எங்களோட இந்த கோர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னாலே ரொம்ப 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 ஈஸியான மெத்தட்ல நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்பவே கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் என்னோட யூடியூப் சேனலுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஈஸியா எடுத்துற ஏழும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த கிளாஸ் முடிகிற டைம்ல உங்களுக்கு அந்த ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நீங்க யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுவீங்க. சோ அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டி. ஓகே, இப்ப நீங்க இந்த இடத்துல நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு canva.com அப்படிங்கிற சைட்டுக்கு போய் கொள்ளுங்க. ஆல்ரெடி canva.com அப்படிங்கிற சைட் நான் வந்துட்டு சொல்லி தந்துக்கிறேன். என்ன ரீசனுக்கு அப்படின்னு சொன்னா யூடியூபுக்கான ஒரு கவர் போட்டோ ஒன்று கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த canva யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம இப்ப யூடியூபுக்கான தம்ப்நெயில கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். தம்ப்நெயில் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்ப தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஓகே, தம்ப்நெயில கிரியேட் பண்றதுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணுங்க யூடியூப் தம்ப்நெயில். யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல யூடியூப் சம்பந்தப்பட்ட என்னென்ன மாதிரி சர்வீஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு வரும். இதுல பாருங்க யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல இருக்கிற இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா யூடியூபுக்கான தம்ப்நெயில் டெம்ப்ளேட்டுங்கள் தான் இது. உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்ப இதுல வந்துட்டு ஒரு டிராவிங் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்ட் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க இது இந்த மாதிரியான செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஃபிட்னஸ் அண்ட் மோட்டிவேஷன் சம்பந்தமான, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்பந்தமான யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி ஒரு லேர்னிங் கேட்டகரியில வச்சிருக்காங்க, இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கொள்ளும். பட் இது ப்ரோ வெர்ஷன். ஸோ இந்த ப்ரோ அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கொள்ளாது, பேமெண்ட் கட்டணும். ஸோ இந்த ப்ரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேணாம். இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான யூடியூப் சேனல் சொன்னா இந்த மாதிரியானது, அதே மாதிரி ஒரு யோகா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியானது, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பின மாதிரி கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ ரெசிபி அப்படின்னு சொன்னா ரெசிபி சம்பந்தமான தம்ப்நெயில். ஸோ இந்த மாதிரியான தம்ப்நெயில் நீங்க டைப் பண்ணி கொள்ளலாம். அல்லது நீங்க இந்த இடத்துல போட்டு டைப் பண்ணி கொள்ளலாம். அதாவது மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் தம்ப்நெயில், டிராவல் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல மேலே கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமானது அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஒரு வந்துட்டு மோட்டிவேஷன் சம்பந்தமா என்ன மாதிரியான ஒரு தம்ப்நெயில் இருக்குதோ அந்த தம்ப்நெயில நான் சூஸ் பண்றேன்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தம்ப்நெயிலை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு இதுல நான் இதை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நான் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கூட தேவையான இமேஜை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தேவையான மாதிரி உங்களுக்கு தம்ப்நெயிலை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஜஸ்ட் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு டெமோ கண்டென்ட், அதாவது டெமோ அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களோட வீடியோவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ அதை நீங்க இதுக்குள்ள இந்த இருக்கிற தம்ப்நெயில டைப் பண்ண போறீங்க. இப்போ நம்ம போன கிளாஸ்ல ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தோம், எப்படி ஃப்ரீ வீடியோஸ் எடுத்து மேக் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இதுல அந்த வீடியோக்கான தம்ப்நெயில், ஸோ நான் ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமான யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். ஸோ நான் மோட்டிவேஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டதோ நான் அதுக்கே மெச் ஆகுற மாதிரி தம்ப்நெயில டிசைன் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸோ டிலீட்டை பிரஸ் பண்ணீங்க சொன்னா டிலீட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் இந்த இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன் முதலாவது. ஸோ ஆல் செலக்ட் பண்ணிட்டு இதை டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த இடத்துல டைப் பண்ண போறோம் வந்துட்டு யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணிட்டு இதை நான் வேண்டிய மாதிரி செட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஷேடோ கொடுக்கறது, ஸ்டைல்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஆஃப்செட்டை வந்துட்டு நான் குறைச்சு கொள்ளையிலும், கூட்டி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரியான நீங்க எடிட்டிங் எல்லாமே இதுல நீங்க செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த இருக்கிற ஆஃப்செட்டுக்கு நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும், அல்லது ஒரு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணி கொள்ளையிலும், ஸோ ரெட் கலரை செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ நீங்க விரும்பின மாதிரி யூ கேன் டூ இட்டுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று நீங்க கொடுத்து கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதோட ஃபோண்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா எந்த ஃபோண்டை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நிறைய ஃபோன் இருக்குது. ஸோ இதுல நீங்க விரும்பின மாதிரி ஃபோண்டை சூஸ் பண்ணி கொள்ளுங்க. இதுல ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கணும், இந்த ஐகோன் இல்லாததை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இதோட சைஸ் நீங்க குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற மைனஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா குறையும், பிளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூடும். ஸோ இதோட கலர்ஸை நான் மாத்தணும், எனக்கு இந்த லைட் எல்லோ மாதிரி இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நீங்க தேவையான கலர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி போல்ட் பண்றதுன்னு சொன்ன இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க, முதல்ல டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போல்ட்னு சொன்ன இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, இட்டாலிக் ஃபார்மட் அண்டர்லைன். ஸோ இந்த மாதிரி நீங்க விரும்பின மாதிரி அதாவது சென்டர் பண்றதா இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்குள்ள நீங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி காட்டையிலும். ஸோ லிஸ்ட் பண்ணி காட்டையிலும், நம்பர் பண்ணி காட்டையிலும், இந்த மாதிரி ஓட பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடும். ஓகே, அடுத்தது உங்களோட இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் கடையில் இருக்கிறையும் லெட்டரோட ஸ்பேஸ் அதே மாதிரி லைன் ஸ்பேஸிங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அனிமேட் வந்துட்டு தேவைப்படாத உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு யூ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிருக்கிறேன். இதுல இருந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த இடத்துல பாருங்க டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு நிறைய ஒரு கலர்ஃபுல்லான மாடல்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது டெம்ப்ளேட் மாதிரி டிசைன் பண்ணி. இதுல இருக்கிற டிசைன்ஸ் எதாவது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிக்கிற டிசைன்ஸ் எதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணல. இது இருக்கிற எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்குது. ஸோ பண்ணியே தான் உங்களுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ல வரக்கூடிய டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண அப்படி சொன்னா இந்த இடத்துல வரும். இதுக்கப்புறம் வந்தது பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு விரும்பினதை நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க விரும்பின மாதிரி எந்த வேர்ட் பண்ணாலும் போடக்கூடாது. உங்களோட யூடியூப் வீடியோக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களோ அது சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நீங்க இந்த இருக்கிற தம்ப்நெயில்ல கொடுங்க. ஓகே, நான் வந்துட்டு ஓவர்கம் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஓகே, இதை நீங்க டைப் பண்ணது பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு செட் ஆகலன்னு சொன்னா இதோட சைஸை குறைச்சு கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சைஸை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னா அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கிளியரா வழங்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இது இன்னைக்கு சைஸ் இன்னும் குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ நான் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்குள்ள ஓவர்கம் த ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஓகே, இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கான ஒரு எஃபர்ட் ஒன்று கொடுக்க போறோம். ஸோ எஃபெக்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஷடோ மாதிரி கொடுக்க போறோம். இந்த இடத்துல ஒயிட்டை செலக்ட் பண்ணி நான் பிளாக்கை செலக்ட் பண்றேன். அப்பதான் அது எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா வழங்கும் அப்படின்றதுக்காக வேண்டி செலக்ட் பண்ணிட்டு நான் அதை அப்படியே விட்டுறேன். ஸோ இதை நான் ஒரே லைன்ல வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதுக்கடுத்து நீங்க இன்னும் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க இதை டிசைன்ஸ் செலக்ட் பண்ணாம கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப் ஹெட்டிங் அல்லது பாடி டெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க விரும்பின மாதிரி இதையும் டைப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ வீடியோக்குள்ள என்ன மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களோட வீடியோவில் இருக்கிறத ஷார்ட்டா நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோண்டை சேஞ்ச் பண்றேன்.
சேஞ்ச் பண்ணிட்டு டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளிக் பண்ணி கலரை வந்துட்டு செலக்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கலரை செலக்ட் பண்றேன். கலர் எனக்கு இது வந்துட்டு செட் ஆகல. ஸோ வேற கலர் ஒன்றை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு லோகோ அல்லது உங்களோட யூடியூப் சேனல் லோகோவை நீங்க இந்த இருக்கிற இமேஜுக்குள்ள இந்த தம்ப்நெயில கொண்டு வரணும்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்லோட்டை கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரியான லோகோவை நீங்க இதுக்குள்ள எடுக்க போறீங்களோ அந்த லோகோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் மீடியாவை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேலரியில எந்த இடத்துல இமேஜ் இருக்குதோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள அப்லோட் ஆகும். ஜஸ்ட் அப்லோட் ஆனது பிறகு அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லோகோ இந்த இடத்துல வந்து விழும். ஸோ இந்த மாதிரி நீங்க பெர்ஃபெக்ட்டா உங்களோட தமிழ்ல டிசைன் பண்ணிட்டு லாஸ்டா மேலுக்கு இந்த இடத்துல பாருங்க டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னா அதாவது எந்த தம்ப்நெயில நீங்க டிசைன் பண்றீங்களோ அந்த தம்ப்நெயிலுக்கான நேம். சோ இந்த தம்ப்நெயிலுக்கான நேமை நீங்க என்ன பண்ணக்குள்ள கட்டாயம் மெயின்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ண போறீங்களோ உங்களோட யூடியூப் வீடியோக்கு என்ன மாதிரி டைட்டில் ஒன்று நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே டைட்டில இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்க டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இடத்துல இருக்கிற டவுன்லோட் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல PNG அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதுவுமே செய்ய வேணாம். எகைன் திரும்பவும் டவுன்லோட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான இந்த தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தோம்னா யூ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு PNG ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கு PNG ஃபைல்ல. ஸோ இந்த இருக்கிற தம்ப்நெயிலை நம்ம டிசைன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு பிறகு இந்த தம்ப்நெயிலை நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ண போறோம்.